ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. சுஜாதா அவர்களின் என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையை தொடர்ந்து அதோடைய 2ஆம் பாகமான மீண்டும் ஜீனோ அப்படிங்கிற கதையை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இது மீண்டும் ஜீனோவுடைய 3rd எபிசோட். இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். ரவி மனோ தலைமையில மொத்த காவல்துறையும் அமைதிப்படையும் சிபியை தான் தேடிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம சிபியும் நிலாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜீனோ பக்கத்து ரூம்ல பவர் சேவிங் மோட்ல ஒரு ஹாஃப் அஸ்லீப் நிலையில இருக்கு. நட்ட நடு ராத்திரி 18 பேர் கொண்ட காவல் குழு நிலாவோட ரூமுக்கு வராங்க. இவங்க 2 பேரையும் தூக்கத்திலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு விதமான ஒரு கேஸ அந்த ரூம்ல அனுப்பிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. நிலாவும் சிபியும் நல்ல மயக்கத்துல இருக்காங்க. நிலாவை ஒன்னும் பண்ணல, ஆனா சிபிய அப்படியே குண்டு கட்டையா தூக்கிட்டு போறாங்க. ஏதோ சத்தம் கேட்டு ஜீனோ நார்மல் மோடுக்கு வருது. சிபிய ரூம்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத மட்டும் பாக்குது. நிலாக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுது ஜீனோ. அதோடைய ஃபெரமோன் அனலைசர் வச்சு நிலா கிட்ட வந்து மோப்பம் பிடிச்சு பார்த்து என்ன விதமான மயக்க மருந்து யூஸ் பண்ணிருக்காங்கிற வரைக்கும் அதால அனலைஸ் பண்ண முடியுது. சரி, இன்னும் ஒரு ½ an hour ஆகும் நிலா முழிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் புக் படிக்க ஆரம்பிக்குது ஜீனோ. அதே சமயம் சிபிய ரவி மனோ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க காவல் படையினர். ஆஸ் யூஷுவல் அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி தப்பிச்ச எங்களோட கட்டுப்பாடுல இருந்து, நீ தான் நிலாக்கு ஹெல்ப் பண்ற அப்படிங்கறது இதுல இருந்தே ப்ரூவ் ஆகுது, அது இதுன்னு பேசுறாங்க. ஒரு ராணியோட ஹஸ்பண்டுக்கே இந்த நிலைமையா அப்படின்லாம் பேசி பாக்குறான் சிபி. ஆனா ரவியும் மனோவும் இறங்கி வர மாதிரி தெரியல. லேசர் கன் அவன் மேல பாயிண்ட் பண்ணி ஒரு ட்ரிகர் அழுத்தினா போதும், நிலா அங்க கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி நீ இங்க செத்துடுவ அப்படின்லாம் த்ரெட்டன் பண்றாங்க. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், நிலாவுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், என்ன மட்டும் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான் சிபி. ஜீனோ தான் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுது, நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் சிபி. ஆனா ரவியும் மனோவும் நம்பர்தா இல்ல. நாங்க ஜீனோவை அழிச்சிட்டோம், ஜீனோ இப்போ உயிரோட இல்லவே இல்லை, அதால ஹெல்ப் பண்றதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க ரவியும் மனோவும். சிபி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான், ஆனா அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஃபைனலி என்ன சொல்றான்னா, ஒரு 15 minutes என்னுடைய சாவை தள்ளி போடுங்க, அந்த நாயை போய் செக் பண்ணிட்டு வாங்க, அது ஜீனோ அப்படின்னா என்னை விட்டுடுங்க, ஜீனோ இல்லைன்னா உடனே என்னை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்றான். சரி, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரவியும் மனுவும் என்ன பண்றாங்க, 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ நிலாவோட ரூமுக்கு அனுப்புறாங்க. இவங்க 2 பேரும் போய் அந்த நாயை கொண்டு வரணும் இங்க. இதை எல்லாத்தையுமே ஜீனோ நிலாவுடைய ரூம்ல இருந்தே மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கு. சோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரப்போற விஷயம் ஜீனோவுக்கு ஏற்கனவே தெரியும். சூப்பரான பிளான் ஒண்ணு போடுது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க. ஹே, இந்த நாய் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜீனோ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குது. பொம்மை மாதிரிலாம் நடிக்கவே இல்லை. முதல் விஷயமா, நீங்க மனிதர்களா இயந்திரங்களா அப்படின்னு கேக்குது ஜீனோ. மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்கள் அப்படின்னா ஜீனோவால ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட முடியுமே, அதுதான் பண்ணது ஜீனோ. இந்த நாட்டிலே ரொம்ப முக்கியமான பதவி யாருடையது? ராணியோடையது. இந்த ராணியோடைய நாய் நானு, என்ன எப்படி நீங்க கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேக்குது ஜீனோ. இல்ல, எங்களுக்கு ரவி மனோ கொடுத்த ஆர்டர்ஸ் நாங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும், நீ எங்க கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீனோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது, ஆனா அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. இதனால அடுத்த ஒரு மேனிபுலேஷன் ஆரம்பிக்குது. உங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் ஏற்பாடு பண்றேன், ராணி நிலா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் ஒரு ஆர்வத்துல என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ரவி மனோ கிட்டக்க என்ன எடுத்துட்டு போங்க, ஆனா போற வழியில எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இந்த மாளிகை ரொம்ப பெரிய மாளிகை இல்லையா? நிலாவோட ரூம்ல இருந்து ரவி மனோ இப்ப இருக்கிற இடத்துக்கு எலக்ட்ரோ கார்ல தான் போறாங்க. போற வழியில இயந்திர கிடங்கு ஒண்ணு இருக்கு, ரொபாட்டிக் வேர் ஹவுஸ்னு வச்சுக்கலாமே. லேப்லயும் ஒர்க் ஷாப்லயும் அசம்பிள் பண்ணப்பட்ட இயந்திரங்களை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கதான் நிறுத்த சொல்லுது ஜீனோ. இங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டை கூட்டிட்டு உள்ள போகுது. ஆனா உள்ள நுழைஞ்ச உடனேயும் இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு பயங்கர ஷாக்கு. ஜீனோ எகிரி குதிச்சு ஓடியே போயிடுது. எங்க போச்சுன்னு தெரியல, எல்லா இடத்துலயும் தேடுறான். அதுல என்ன கொடுமைனா, ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா ஜீனோ மாதிரியே இருக்கக்கூடிய சாதாரண இயந்திர நாய்கள் டிஸ்பிளேல இருக்கு. இதுல எது ஜீனோ அப்படிங்கறது இவனுக்கு தெரியல. ஜீனோ பேச்சு கொடுக்குது, ஆனா எங்க இந்த பேச்சு சத்தம் கேக்குதுங்கிறது இவனுக்கு சுத்தமா தெரியல. டைம் வேற ஓடிட்டு இருக்கு. அங்க ரவியும் மனோவும் ஜீனோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஒழியட்டும் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு ரேண்டம் பொம்மைய கையில எடுத்துட்டு போயிடுறான் அவன் பாட்டுக்கு. சோ ஜீனோவுடைய பிளான் சக்சஸ். எப்படியோ ஏமாத்தியாச்சு. இங்க ரவியும் மனோவும் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கையில இருந்து இந்த பொம்மை நாயை எடுத்து சிபி கிட்ட காமிக்கிறாங்க. இதுதான் ஜீனோன்னு சொன்னியா அப்படின்னு கேக்குறாங்க. சிபியும் ஆமா அப்படின்னு சொல்றான். இந்த நாய் தான் நிலாவுக்கு இத்தனை நாள் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்றான். ஆனா ரவியும் மனோவும் என்ன சொல்றாங்க, இது ஒரு சாதாரண டம்மி இயந்திர நாய், இதால குறைக்க முடியும், வாலாட்டும் 10 அடி நடக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க ஏதாவது கமாண்ட் கொடுத்து பாருங்க, கண்டிப்பா கேட்கும் அப்படின்லாம் சொல்றான். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த நாய் வெறும்னு குறைக்குது, வாலாட்டுது, 10 அடி
முன்னாடி நடக்குது, அவ்வளவுதான். சிபிக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நிலாவை வீடியோ கால்ல ட்ரை பண்ணுங்க. அவ சொல்லுவா ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படிலாம் கெஞ்சி பாக்குறான் சிபி. ஆனா இவங்க 2 பேரும் கேட்கறதா இல்ல. மனோ சொல்றான் இவனை உடனே கொண்டுடலாம் அப்படின்னு. ஆனா ரவி சொல்றான் இவனை நிலா கண் முன்னாடி தான் கொல்லணும். நாளைக்கு மார்னிங் நீதிமன்றத்துல இதெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இது எதுவுமே தெரியாத நிலா நெக்ஸ்ட் டே மார்னிங் சிபியை தேடுறா. ஜீனோ கிட்ட சிபி எங்கன்னு கேட்டா அது எதுவுமே சொல்லல, தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்கல. நிலா தான் ஏற்கனவே ஜீனோ கிட்ட நீ எடுபடி காரியங்கள் செஞ்சா போதும்னு சொல்லிட்டா இல்லையா, அதைத்தான் பண்ணுது. ஹாட் வாட்டர் வேணுமா, பல் தேய்க்கறியா, அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கு. மார்னிங் நியூஸ் பிளே பண்ண சொல்றா நிலா. ஜீனோவும் பிளே பண்ணுது. நியூஸை கேட்ட நிலாவுக்கு செம்ம ஷாக்கு. வீல்னு அலறா. நியூஸ்ல சிபியோட போட்டோ போட்டு சதிகாரன் அகப்பட்டான், தேச துரோகி அகப்பட்டான், ராணி உயிர் தப்பினாள், ராணியோட ரூம்ல வச்சு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்லாம் இருக்கு. இவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. உடனே ரவி மனோவை காண்டாக்ட் பண்ண ஜீனோ இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஜீனோவால ரவியையும் மனோவையும் உடனே காண்டாக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. ஜீனோ உடனே என்ன பண்ணுது, நீதிமன்றத்துடைய கேமராஸை ஆக்சஸ் பண்ணி அதை நிலாவுக்கு டிஸ்பிளேல காமிக்குது. ஆனா கோர்ட் ரூம் காலியா இருக்கு. இப்பதான் ஒருத்தரா உள்ள நுழைய ஆரம்பிச்சிருக்காங்க. நிலா பதறா. எப்படியான சிபியை காப்பாற்றணும், நீ தான் ஏதாவது பண்ணணும் ஜீனோ ப்ளீஸ் அப்படிங்கிறா. ஜீனோ சொல்லுது இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, சிபியை காப்பாத்தலாம், ஆனா நீ தான் இப்ப குரூஷியலான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்னன்னா ஜீனோ அதோடைய ஃபுல் பொட்டென்ஷியல்ல ரவிக்கும் மனோக்கும் முன்னாடி டிஸ்பிளே பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க சிபி குற்றவாளி இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சிடலாம். ஆனா ஜீனோவை தண்டிச்சிடுவாங்க. இப்போ நீ தான் டிசைட் பண்ணணும் நிலா, நானா சிபியா, யார் உனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேக்குது ஜீனோ. நிலா ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் யோசிக்கிறா. சிபியை காப்பாத்தணும்னா உன்னை இழந்துதான் ஆகணும்னா வேற வழி கிடையாது ஜீனோ அப்படின்னு சொல்லிடுறா. ஜீனோவும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுது. நிலா கொஞ்சம் யோசிக்கிறா திரும்ப. சாரி ஜீனோ, நான் ரொம்ப பிளண்டா சொல்லிட்டேன்ல, ஏதாவது ஒரு விதத்துல உன்னையும் சிபியையும் 2 பேரையும் காப்பாத்த முடியும்னா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறா. இது கடைசி நிமிஷம் இல்ல, நம்மளுக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லுது ஜீனோ. இப்பதான் கோர்ட்ல ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜீனோ தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆச்சு. ஜீனோவால கோர்ட்ல இருக்கிற ரவி மனோவோட வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ண முடியுது. திடீர்னு எங்கேருந்தோ ஸ்கிரீன்ல நிலாவும் ஜீனோவும் தோன்றிருக்காங்க அப்படின்னதும் ரவிக்கும் மனோக்கும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆனா ஜீனோ தான் பேச ஆரம்பிக்குது. ரவி மனோ, சிபியை ஒன்னும் பண்ணாதீங்க, அவனை விடுதலை பண்ணிடுங்க, இத்தனை நாள் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லுது. இவங்களால நம்ப முடியல, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏதேதோ கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா மனோ தான் ஃபர்ஸ்ட் சுதாரிக்கிறான். முதல்ல சிபியோட தண்டனையை தள்ளி வைப்போம், நேர்ல போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவங்க இங்க வர்ற கேப்ல நிலா ஜீனோவுக்கு தேங்க்ஸ் சொல்றா, சாரி சொல்றா. எப்படியான உன்னையும் சிபியையும் 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. நான் அவங்கள உன்னை அழிக்க விடாம தடை பண்றேன் அப்படின்லாம் சொல்றா. ஆனா ஜீனோ சொல்லுது எதுக்குமே பாசிபிலிட்டி கிடையாது, நான் ஏற்கனவே என்னுடைய இயந்திரத்துக்கான ரூல்ஸை மீறி இருக்கேன், என்னை கண்டிப்பா அழிச்சிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் நிலா, நீ இங்க நிஜமான ராணி கிடையாது, உன்னை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒரு டெம்பரரி பொம்மை ராணி தான் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. மேலும் ஏதோ வார்ன் பண்ண வருது ஜீனோ. ஆனா அதுக்குள்ள ரவி மனோ சிபி 3 பேரும் நிலாவோட ரூமுக்கு வந்துடுறாங்க. சிபி நேரா நிலாவை போய் கட்டி பிடிச்சு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன் அது இதுன்னு சீன் போடுறான். ரவியும் மனோவும் ஜீனோவை பிடிச்சு நீ தான் நிலாவுக்கு இத்தனை ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு டார்ச்சர் பண்றாங்க. மனோ என்ன பண்றான், ஜீனோவை வாளால பிடிச்சு தூக்கி ஏதோ சாட்டையை சுழற்றுற மாதிரி சுத்துறான். சுத்தி சுத்தி வால் மேல தூக்கி வீசி எறியறான். செவத்துல போய் முட்டி உடைய போகுது ஜீனோ அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா இங்கதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஜீனோ தன்னுடைய 4 கால்களாலும் வால் மேல அழகா லேண்ட் ஆகுது. இதை எப்படி செஞ்சது அப்படிங்கறதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தருது ஜீனோ. எல்லாருக்கும் ஷாக்கு, ஆச்சரியம், எத்தனை விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்க ஜீனோன்னு ஆச்சரியப்பட்டு போறாங்க. மனோவுக்கு செம்ம கோவம் வருது. பிச்சு எரியறேன்னு சொல்லிட்டு தூக்குறான். ஆனா சாதாரண நாய்கள் எல்லாம் நக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரே ஒரு லிக் மனோ கைகள் எல்லாம் செம்ம எரிய ஆரம்பிக்குது. ஜீனோ சொல்லுது கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ரவி சொல்றான் பேசாம லேசர் வச்சு சுட்டுடுவோம் அப்படிங்கிறான். ஆனா ஜீனோ ஒரு வார்னிங் கொடுக்குது. இப்ப லேட்டஸ்டா ஒரு ஆன்டி லேசர் மாடல் ஒன்று வந்திருக்கு, அதை எனக்குள்ளேயும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன லேசரால யாராவது தாக்கினா அந்த லேசர் பீம் திரும்ப அவங்களே தாக்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுது. யூ ஹவ் பின் வார்ன்ட் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ரவிக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இது எப்படி இத்தனை அப்கிரேட் பண்ண முடியும்னு யோசிக்கிறான். அவன் ட்ரை பண்ண பயப்படுறான். ஆனா பக்கத்துல இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட ஹே நீ ஜீனோவை சுடு அப்படின்னு சொல்றான். அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு பயமா இருக்கு. இந்த நான் ஏதேதோ சொல்லுது, நான் எப்படி சுட முடியும் அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் போய் சொல்லுது, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். அந்த ஆளுக்கு கை நடுங்குது.
ஜீனோவை நோக்கி லேசரை பாயிண்ட் பண்ணி ட்ரிகரை பிரஸ் பண்றான். ஆனா ஜீனோ சொன்ன மாதிரியே அந்த லேசர் பீம் அவனையே தாக்கி அவன் செத்துடுறான். ஜீனோ பல விஷயங்களை ஆன்டிசிபேட் பண்ணி அதை எப்படி ரியாக்ட் பண்ணி சமாளிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை தானே பயங்கரமா அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கு. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இதை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஐடியாவே இல்ல. ரவியும் மனோவும் டாக்டர் ரா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறாங்க. அவர் தான் இந்த ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கு எல்லாம் தலைவர் மாதிரி வச்சுக்கலாமே. டாக்டர் ராவை பொறுத்த வரைக்கும் ஜீனோ ஒரு அதிசயம். ஜீனோ தன்னுடைய ஹியூரிஸ்டிக் ப்ரோக்ராம் வச்சு தன்னுடைய நாலேஜ் பேஸை தானே அப்கிரேட் பண்ணிருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணிருக்கு. இதை நினைக்கும் பொழுது இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. நம்ம ஏன் இந்த ஜீனோவை ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எதுக்கு அழிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா மனோவும் ரவியும் ஒத்த காலம் நிக்கிறாங்க. இதை அழிச்சே ஆகணும், இது என்னென்னவோ பண்ணுது ஏற்கனவே, இது ஒரு நாள் மனுஷங்களுக்கே ஆபத்தா முடியலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. டாக்டர் ராவுக்கும் வேற வழி இல்லை, இவங்க சொல்ற பேச்சை தான் கேட்டாகணும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜீனோ இன்னும் போய் சொல்ல ஆரம்பிக்கல, அதனால அதுகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ஜீனோ, உன்னை எப்படி அழிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜீனோ சொல்லுது, இயந்திரங்களின் விதிக்கு இது முரண், என்னால என்ன எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுது. டாக்டர் ரா உடனே என்ன சொல்றாரு, சரி உன்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேக்குறாரு. என்னுடைய பேட்டரி தான், சோலார் பவர்ட் பேட்டரி. பேட்டரி கம்மியாகும் பொழுது எனக்கு வெளிச்சம் இல்லைன்னா நான் செயல் இழந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. டாக்டர் ரா மனோவையும் ரவியையும் தனியா கூப்பிட்டு, இதை எப்படி பண்ணணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஜீனோ சைஸ்ல ஒரு பாக்ஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணித்தாங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பாக்ஸ் வரத்துக்குள்ள அவர் என்ன பண்றாரு, ஜீனோ கிட்ட நிறைய பேச்சு கொடுக்கறாரு. பேசி பேசி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாருன்னா, அதோடைய முதுகு பகுதியில எந்தெந்த இடத்துல சென்சர் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதோடைய வால் கிட்டக்க சென்சரே கிடையாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதை வச்சு எந்த ஆங்கிள் பின் வழியா ஜீனோவை அப்ரோச் பண்ணா அதால சென்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. பாக்ஸ் வந்ததும் அதுக்கு ஏத்த மாதிரியே பின் வழியா ஜீனோவை பிடிச்சு அடுத்த செகண்ட் பாக்ஸ் அடைச்சிடுறாரு. ஜீனோ ரியாக்ட் பண்றதுக்கு டைமே இல்ல. டாக்டர் ராவோட பிளான் என்னன்னா, இந்த பாக்ஸ்ல வெளிச்சமே இல்லாத ஒரு ரூம்ல ஜீனோவை வச்சுட்டோம்னாக்க கொஞ்ச நாள்லயே அதோட பேட்டரி பவர் ஃபுல்லா கம்மியாயிடும், அது செயல் இழந்து போயிடும். அதுக்கப்புறமா அதை ஈஸியா டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். இதுதான் கான்செப்ட். நிலாவுக்கு ஜீனோவை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரி சொல்றா, ஆனா ஜீனோ நிலா கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்குது. துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னைக்குதான் எனக்கு முழு அர்த்தம் புரிஞ்சுது நிலா அப்படின்னு சொல்லுது ஜீனோ. நிலாவும் என்னென்னமோ ட்ரை பண்றா, ஆனா ஜீனோவை அவளால விடுவிக்க முடியல. நிலாவை சிபி அவளோட ரூம்கே கூட்டிட்டு போயிடுறான். ரவியும் மனோவும் பயங்கரமான பிளான்ஸ்ல இருக்காங்க. நிலாவை எப்பொழுதுமே ஒரு மயக்க நிலையிலேயே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு அவளை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 6 நாளா ஜீனோ அதே பெட்டிக்குள்ள ஒரு இருட்டு அறையில பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. பேட்டரியை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லோ பவர் மோட்ல தான் அது இயங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான், இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். எப்படியோ ஜீனோ எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்குது. டாக்டர் ரா 6 நாள் கழிச்சு அந்த பெட்டிக்குள்ளேருந்து ஜீனோவை வெளியே எடுக்கும் பொழுது அது சுத்தமா செயலிழந்து இருக்கு. அதை பாட்டா ரிமூவ் பண்ணிடுறாரு டாக்டர் ரா. ஜீனோ திரும்ப வருமா வராதா? மீண்டும் ஜீனோ அப்படிங்கிறது தான் கதையோட பேரு. கண்டிப்பா வரணும் இல்லையா? பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.